ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம் லைஃப். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ சிக்கன் பர்கர் வந்து வீட்டில் எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன்லெஸ் சிக்கன் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஒரு 1.5 டீஸ்பூன் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் வந்து சிக்கன் டிக்கா மசாலா, அப்புறம் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தயிர், நல்லா கெட்டி தயிர், ஒரு ஹாஃப் லெமன் வந்துட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது போக வந்துட்டு தேவையான அளவு வந்து சால்ட்டு, இதெல்லாம் வந்து நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தவா எடுத்துகிட்டு தவாவில் கொஞ்சம் ஆயில் விட்டு இந்த சிக்கன் வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து அந்த தவாவில் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு சிக்கன் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து தவாவில் போட்டு நல்லா குக் பண்ணோம். ஸோ நல்லா வந்துட்டு தவாவில் கொஞ்சம் ஆயில் நல்லா விட்டு நல்லா 2 சைடுமே சிக்கன் வந்துட்டு சூப்பராக குக் ஆகணும். அதே மாதிரி நல்லா ரோஸ்டட் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா குக் பண்ணிக்கணும் சிக்கனை. இன்னொரு சைடில் வந்துட்டு இன்னொரு பவுல் எடுத்து நான் கொஞ்சம் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மயோனஸ் போட்டுட்டு, அப்புறம் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு தேவையான அளவு டொமேட்டோ கெச்சப், அதுக்கப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருந்தேன், ஒரிகேனோ, மிக்ஸ்டு ஹர்ப்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் ஹர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து ஆப்ஷனல். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரெட் சில்லி. ஸோ இது எல்லாமே வந்து நல்லா போட்டு ஒரு சாஸ் மாதிரி நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு சைடில் சிக்கன் வந்துட்டு சூப்பராகவே வந்து குக் ஆகிருந்தது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த சிக்கன் என்ன பண்ணணும்னா இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம மயோனஸ் போட்டுட்டு, மயோனஸ் வந்து நான் 3 to 4 டேபிள் ஸ்பூன் வந்து மயோனஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். நல்லா வந்து சிக்கனையும் இந்த மயோனஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த பன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பன் வந்து இப்போ பர்கர் பன்ட்டு எல்லா பக்கமே இப்போ கிடைக்கிது. ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம ஒரு மயோனஸ் மிக்ஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து 2 சைட்லேயுமே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் தென் வந்து சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து சென்டரில் வச்சுட்டு, அண்ட் தென் வந்துட்டு ஒரு ஸ்லைஸ்டு சீஸ் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் நேரம் தவாவில், ஏன்னா அந்த ஸ்லைஸ் சீஸ் வந்து மெல்ட் ஆகணும் இல்லையா, ஸோ அதுக்காக கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் வந்துட்டு எது வேணாலும் இதில் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் வந்து டொமேட்டோ மேலே வைக்கலாம், ஆனியன் கட் பண்ணி வைக்கலாம், அதுக்கப்புறம் லெட்யூஸ் கொஞ்சம் வைக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஆட் ஆன் பண்ணணுமோ எது வேணாலும் உங்களுக்கு ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து வீட்டில் இவ்வளோ தான் இருந்தது. ஸோ அதனால் இதெல்லாம் மட்டும்தான் வச்சு நான் வந்து சிக்கன் பர்கர் செஞ்சுருந்தேன். சீரியஸாக வந்து என் பையன் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி நான் டொமேட்டோ, ஆனியன் இது மாதிரி எது நீங்கள் வச்சாலுமே வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். ஸோ வெளியே நம்ம சிக்கன் பர்கர் வாங்கி சாப்பிட்றதுக்கு இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களுமே வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வந்துட்டு புரட்டாசி மாதங்கிறனால ஆக்சுவலி நாங்கள் செய்யறது கிடையாது. ஸோ டியூஸ்டேலேருந்து புரட்டாசி, ஸோ அதனால் லாஸ்ட் மண்டே நான் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ கிருஷ்விக் வந்து ரொம்ப நாளாக கேட்டே இருந்தால் இது செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ கிருஷ்விக் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். ஸோ இதோட என்னோடய வீடியோவை நான் எண்டப் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.